சும்மானக்கா மக்களே, என்ன மக்களே, நேத்து நைட்டு நம்ம அக்கா வந்து திருப்பி அவங்களுக்கான கேமை காமிச்சிட்டாங்க போலயே. ஏன்னா கேமர் அக்கான்னு சொன்னோம், அவங்களை எதுக்கு கூப்பிடுறோம்? நைட்டு 12 மணிக்கு அப்புறம் காமு கூட சேர்ந்து ஒரு கேமை போடுவாங்க. அந்த கேமுக்காக தான் நம்ம கேமர் அக்கான்னு கூடுறோம். அந்த வகையில் நேத்து நைட்டு கேமர் அக்கா வந்து அவங்களுக்கான கேமை காமிச்சிட்டாங்க. பிக் பாஸ்க்குலாம் மரியாதையே கிடையாது ப்ரோ. பிக் பாஸ், மக்கள், ஹோஸ்ட் யாருக்குமே மரியாதை கிடையாது. பல தடவை சொல்லிட்டாங்க, பல தடவை வீட்டுக்குள்ள மைக்க போட்டு பேசுங்க, மைக்க மறைச்சு பேசாதீங்க, வாண்டடா மைக்க ரிமூவ் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லிட்டாங்க. சொன்னாலும் அக்கா தான் கேட்க மாட்டாங்களே. எங்க அக்கா தான் பிக் பாஸ், எங்க அக்கா தான் ஹோஸ்ட், எங்க அக்கா தான் மக்களே. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன புண்ணாக்கு, நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்க அக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேத்து நைட்டு காமு அண்ட் நம்ம விஜே பாரு இவங்க ரெண்டு பேரும் அந்த கார்டன் ஏரியால நல்ல ஒரு முக்க பிடிச்சு உட்கார்ந்து சும்மா ஏதோ கதை பேசிட்டு இருந்தாங்க. சும்மா என்ன கதை பேசுவாங்க, அவங்களுக்குள்ள என்ன கதை போகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அதை பேசலாமா, அப்புறம் வெளியே போயிட்டு இங்க ட்ரிப்பு போலாமா அப்படி இப்படின்னு சொல்லி தான் கதை பேசுவாங்க. அந்த வகையில ஏதோ ஒரு சில கதைகள் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம காமு மாமாக்கு பாரு மேல சந்தேகம் வந்துட்டு ப்ரோ. சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு கொடிய நோய் காய். சந்தேகம் வந்து குடும்பத்தை அழிச்சிரும். அந்த வகையில் நம்ம காமு மாமாக்கு பாரு மேல சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை பாரு நம்ம இங்க யூஸ் பண்ணதான் செய்யறோம், வெளியே போய் நமக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு காமு மாமா சந்தேகப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் எமோஷனலா பேசியிருக்காப்ல. என்ன பண்றாருன்னா, இங்க பாரு நீ எதெல்லாமோ பண்ற, வெளியே போயெல்லாம் நீ என் கூட பேசுவியானே தெரில. எனக்கு தெரிஞ்சு வெளியே போனதுக்கு அப்புறம் 1 வாரம் இல்ல 2 வாரம் அவ்வளவுதான் பேசும், அதுக்கப்புறம் பேச மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உனக்கு பிடிக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு காமு மாமா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாப்ல. அப்ப பக்கத்துல உட்கார்ந்திருந்த நம்ம அக்கா என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க வந்து இல்ல நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லி காட்ட ட்ரை பண்ணுவாங்கல்ல. உடனே அக்கா வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்தை அங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்காக மைக்கை ரிமூவ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ மைக் ரிமூவ் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க, எப்படி மைக் ரிமூவ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த மைக்கை போட்டே நம்ம சொல்ல முடியாது, அப்புறம் நமக்கு தெரிஞ்சு போயிடலாம் காய்ஸ். அவங்க ஏதாவது பர்சனலா பண்ணிருப்பாங்க, அது அவங்க அடல்ட் இல்ல காய்ஸ். நம்ம இதுல ஒரு அடல்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அடல்ட், அவங்க ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலா என்ன வேணா பண்ணலாம், மக்கள் தட்டி கேட்க கூடாது. அந்த வகையில இந்த 2 அடல்ட்டும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க மைக் ரிமூவ் பண்ணி. அப்ப அக்கா வந்து அந்த விஷயத்தை இங்க சொல்லி காமிச்சு அப்படியே எமோஷனலா அப்படியே அந்த ட்ராக்கை ஓட்டுறக்கு என்ன பண்றாங்கன்னா, அக்கா டேய் இவ்வளவுதான் என்ன இது பண்றியா, என்னடா இப்படி பேசுற, ஒரு நிமிஷம்டா மைக்க கழட்டுறான்னு சொல்லிட்டு அக்கா வேகமா அவங்களுக்கான மைக் அப்படியே மெதுவா கழட்டுறாங்க. எப்படி அக்கா அவங்களுக்கான மைக் அப்படியே மெதுவா கழட்டி கீழே போட்டாச்சு. காமுக்கான மைக்க அக்காவே கழட்டுறாங்க. வாடா மாமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மைக் அப்படியே மெதுவா இழுத்து அப்படியே மைக்க பின்னாடி கழட்டி போட்டு அக்கா ஏதோ ஒன்று சொல்றாங்க. அவ்வளவு நேரம் அந்த இடம் கொஞ்சம் அமைதியா தான் இருந்து, ஓகேவா? அவ்வளவு நேரம் அந்த இடம் கொஞ்சம் அமைதியா தான் இருந்து கரெக்டா வினோத் அவர்கள் டும் டாம்னு பாட்டு பாட ஆரம்பிச்சார். எதுக்குனே இந்த பாட்டு? கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாம இருக்க மாட்டியா? நீ கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாம இருந்திருந்தா கண்டிப்பா அது என்ன விஷயம் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா கரெக்டா இவர் கொட்டடிச்சிட்டாரு ப்ரோ. கரெக்டா கொட்டடிச்சா அந்த கேப்ல அக்கா ஏதோ ஒன்று சொல்றாங்க. பட் அக்காவோட லிப்ஸை நான் வந்து ஒரு 10 நிமிஷமா கவனிச்சேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது காய்ஸ். அக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கவனிக்கிறக்காண்டி கவனிச்சேன். அக்கா வந்து அன்னைக்கு பார்த்தேன்னா நான் இப்படி பண்ணல, அதை நான் சும்மாவா பண்ணேன், இதெல்லாம் நான் இதுக்கடா சும்மாவா உனக்கு பண்ண போறேன், இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு பிற, மைக்கை கழட்டி போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த அக்கா இங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. நான் என்ன இதை உனக்கு சும்மாவா பண்ணேன், இதெல்லாம் என்னடா சும்மாவாடா, நான் எதுக்குடா உனக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறாங்களா. உடனே அந்த இடத்துல காமும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரில பார்த்துக்கோ, எனக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து உனக்கு பிடிக்குமானே தெரில, அதான் நான் யோசிக்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காமும் அப்படியே ஒரு மாதிரி முணங்குறாப்புல. முணங்கினோடனே அக்கா அடுத்து ஏதோ பேச வராங்க. அதுக்குள்ள பிக் பாஸ் தடுத்துட்டாப்ல. இந்த கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களாப்பா? ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தா அக்கா என்ன சங்காத்தத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் பிக் பாஸ் டக்குன்னு உள்ள வந்து என்னப்பா கபாரதினே மைக் எடுத்து பின்னாடி போட்டுருக்க, கொஞ்சம் மைக்கை சரியா போடுப்பான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து லைவா பேசல, இது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாருக்கான பேருக்குமே இந்த மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயம் மைக்கை போடுங்க, தூங்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை போட்டு விட்டாங்க. கமாருதீன் மைக்கை ஒழுங்கா மாட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை பிக் பாஸ் லைவ்ல இருந்திருந்தா ஒரு 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா, நீங்க யாருங்க கேட்கறதுக்கு? அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அது இந்த வீடு வந்து அவங்களுக்கான வீடு, என்ன வேணா பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணுவாங்க, 1 மணிக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணுவாங்க. அதை கேட்க நீங்க யாருங்க? அது என்ன மைக்க போடணும், அதை போடணும், போட முடியாதுங்க. நீங்க சொன்னா போடணுமா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், நீங்க சொன்னா போடணுமா? அவங்க 2 பேரும் அடல்ட்டுங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த கேப்ல ஒரு சில விஷயம் நம்ம கேட்கல. ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்சா இல்லை ப்ரோ அந்த விஷயம் தப்புன்னு சொல்லி உங்களால் முடிஞ்சா வந்து ப்ரூவ் பண்ணி காமிங்க. நான் அந்த விஷயத்தை ஃபில் பண்ணுறேன். என்ன அக்கா சொன்னாங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ரூம் வந்துரு, அங்கே நான் வந்து என்னோட காதலை வந்து உண்மைன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அக்கா வந்து சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ அப்படி கிடையாது ப்ரோ, அப்படி தப்பா பேசாத ப்ரோனா அப்ப அக்கா அந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க.
தயவுசெய்து சொல்லுங்கப்பா, அக்கா வந்து அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் சொன்னதா உண்மைன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? அக்கா 12 மணிக்கு அப்புறம் 12 மணில காய்ஸ் அவங்க பேசும்போது 12 இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு அக்கா வந்து ஒரு மணிக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ரூம் கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சிம்பிளா ஒன்று தான் சொல்லணும் ப்ரோ, இங்க பிக் பாஸும் சரியில்லை, ரூல்ஸ் சரியில்லை, ஹோஸ்ட் சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நானும் டே 1ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பல ரூல்ஸை சும்மா மீறிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே லாமினேஷனா வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இந்த ஒஸ்ட் பெஸ்ட் கொடுக்கறதுக்கு குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள பெருசா குரூப்பிசம் பண்ணக்கூடாது, மைக்கை கழட்டி போட்டு பேசக்கூடாது, மைக் இல்லாம ஒரு ரூம்குள்ள நிற்க கூடாது, இங்கிலீஷ்ல அதிகமா பேசக்கூடாது, அதர் லாங்குவேஜ்ல அதிகமா பேசக்கூடாது, பிக் பாஸ் வந்து லிவிங் ரூம் கூப்பிட்டா உடனே ஓடி வரணும். இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி சீசனை நாங்க பார்த்திருக்கோம், அவ்வளவு ரூல்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க. அதனால அந்த பிக் பாஸ் பார்க்க அழகா இருந்துச்சு. ஆனா முதல் முறையா ஒரு சீசனை குப்பை மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள நோ ரூல்ஸ், என்ன வேணா பண்ணிக்கலாம். நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றியா பண்ணிக்கோ, மைக்க கழட்டி போட்டு போறியா கழட்டி போட்டு அந்த பெய் தொலை, ஏதோ ரூம்குள்ள ஒதுங்குறியா ஒதுங்கி தொலை, என்ன வேணா பண்ணு. இங்கிலீஷ்ல பேசுறியா பேசிக்கோ, மலையாளத்துல பேசுறியா பேசிக்கோ, கன்னடால பேசுறியா பேசிக்கோ, என்ன லாங்குவேஜ்ல வேணா பேசிக்கோ. இது வந்து ஆக்சுவலா தமிழ் பிக் பாஸ் மாதிரியே தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ் பிக் பாஸ் மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் பிக் பாஸ் இப்படி கிடையாது. அதர் லாங்குவேஜ்ல பேசினா உடனே பிக் பாஸ் இறங்கி வந்து என்ன தமிழ் பிக் பாஸ்ல தமிழை தாண்டி வேற ஒன்று பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாரு. நான் எல்லா சீசன்லயும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த சீசன்ல ஒரு தடவை கூட பிக் பாஸ் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரல ப்ரோ. ஒரு தடவை கூட இங்கிலீஷ் வேண்டாம் தமிழ்ல பேசுங்க, என்ன மலையாளம் வருது, என்ன கன்னடா வருது, என்ன தெலுங்கு வருது, இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்லவே இல்லை ப்ரோ. அப்ப என்னதான் நீங்க நடத்துறீங்க? நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணா வீக்கெண்ட்ல எடுத்து போட்டு அடின்னு அடிப்பீங்க. இந்த சீசன் அடிச்சிங்களா இல்ல இந்த சீசன் அடிச்சிங்களா? அப்ப இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, இந்த சீசன் குப்பை மாதிரி போட்டு, இந்த குப்பைகள் குப்பை மாதிரி கொண்டு போட்டு என்னமோ போட்டு, ஆனா மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அப்பப்போ சும்மா அப்பப்போ ரோஸ்ட் கொடுக்குற மாதிரி அப்பப்போ அப்படியே 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 தட்டி தட்டி கொண்டு போயிட்டு இருக்குது. ஏங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வார்னிங் கொடுத்தீங்களாங்க? 10 தடவை மைக் இல்லாமல் நைட் அட்டூழியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே மன வெறுத்து பேசுனீங்க. ஒரு தடவை இவங்களை வந்து டிஸ்ஓன் பண்ணீங்களா, இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ஓன் பண்ணல, இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு யாருனே தெரியாதுன்னு தண்ணி தொலைச்சு விட்டீங்களா? அந்த டைம் இந்த 2 பேரை போட்டு அடியன்னு அடிச்சிங்களா? திரும்பியும் மைக்கை கழட்டி வச்சிருக்காங்கன்னா என்ன அளவுக்கு இந்த 2 பேரை வீட்டுக்கு வச்சிருக்கீங்க? இப்படி 2 குப்பைகள் இந்த வீட்டுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். இதுல கேமரா, இந்த அளவு கேமரா, நான் தெரியாம கேட்கிறேன், இந்த அளவு கேமரா, இதுக்கு என்ன கேம் தெரியும்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க, இதுக்கு என்ன கேம் தெரியும்? அடுத்தவனோட கேரக்டரை தப்பா பேச தெரியும், அடுத்தவங்க நல்லா பழகிட்டு அவனை பத்தி பின்னாடி போயிட்டு மட்டமா பேச தெரியும், கெட்ட வார்த்தை போட தெரியும், கம்யூனிட்டியை தப்பா பேச தெரியும். இதை தாண்டி இந்த அக்காக்கு என்ன தெரியும்? யாரா ஒருத்தர் சொல்லுங்களேன். எனக்கு புரியல. கேமர் கேமர் கேமர்னு பூமர் மாதிரி ட்ரெண்ட் பண்ணாங்கடே. பூமர்ரா நீங்களாம். அதாவது இவங்களுக்கு வந்து இவங்களை கேமர் ஆக்கணும், இவங்க டைட்டில் வின்னர் ஆக்கணும், இவங்களை மேலே கொண்டு வரணும், அது ஆசை கிடையாது. இவங்களுக்கு ஒரு சில பேர் வீட்டில் பிடிக்கல ப்ரோ. இந்த அரோரா, அப்புறம் கனி, விக்ரம், இந்த மாதிரி ஆட்களை இவங்களுக்கு பிடிக்கல. திவ்யா, இந்த மாதிரி ஆட்களை இவங்களுக்கு பிடிக்காதனால பாருத மாஸ், பாருத கேமர், பாருடா அப்படி சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த அக்கா ஒரே ஒரு டாஸ்க்ல வின் பண்ண சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் அந்த அக்கா வின் பண்ண சொல்லு, ஒரு டாஸ்க் அந்த அக்கா மாசா ப்ளே பண்ண சொல்லு. ஒரு இலவும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்க ப்ரோ. சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் இதே மாதிரி தான் ப்ரோ, எந்த டாஸ்க்கு வின் பண்ணல. இல்லை அர்ச்சனா பேசுனதில் ஒரு 10% உங்கள் அக்கா கிட்ட நேர்மை இருக்குமா? அர்ச்சனா பேசுனதில் ஒரு 10% நேர்மை இருக்குமா? இல்லை அர்ச்சனா பேசின மாதிரி போல்டாக உங்கள் அக்கா ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்களா? உங்கள் அக்கா அதிகபட்சம் 2 நிமிஷம் யாரையா கழுவி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே யாரா பாயிண்ட் பேச ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்தோட்டு தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடும், தப்பிச்சு எப்படியா ஓடி விடுன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேமரா இல்லை உங்கள் அக்கா வேற ஒவ்வொரு சீசனில் உள்ள ஆளு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. குப்பை சத்தியமா சொல்றேன், சரியான அழுவி போன குப்பையை வீட்டுக்குள்ளோட்டு அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை நாத்திட்டீங்க. கேட்டா ஷோவை ரன் பண்ணியிருக்காங்க, ஷோவை ரன் பண்ணாங்க. இப்படி ஒரு ஷோவை ரன் பண்ணணுமா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு கன்றாவியான ஆட்களை வச்சு ஒரு ஷோவை ரன் பண்ணணுமா? இதுதான் எனக்கான கேள்வியா இருக்கு. இதில் மைக்கை கழட்டி போட்டு ஜாலியாக பேசுகிறாங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன ப்ரோ, ஜாலியாக ட்ரிப் வந்திருக்காங்க, ஜாலியாக பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சில சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க, அது அழகாக பேசுகிறாங்க, இன்னும் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நமக்கு காமிக்கிறது இவ்வளோ, நமக்கு காமிக்காமல் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு காமிக்கிறது இவ்வளோ, 24x7 ஒரு சைடு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பல சைடு இன்னும் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்களேன், இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்கும், எவ்வளவு விஷயங்கள் அப்படி நம்மகிட்ட மறைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா ப்ரோ? ஒயில் கார்டா திவ்யா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து முதல் வாரமோ எப்பமோ ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போயிருப்பாங்க. அப்போ ஒரு சில கும்பல் வந்து திவ்யா ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போயிட்டாங்க, ஒரு பொண்ணா இருந்து இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பல விதமா போட்டு திவ்யாவை அடின்னு அடிச்சாங்க, பயங்கரமா போட்டு அடிச்சாங்க. ஆனா அதே தற்கொலை கும்பல் தான் இப்ப பாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பாரு வந்து ஸ்மோக்கிங் ரூம்குள்ள எல்லாம் போல, அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியே அந்த ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போனாலும் சும்மா கம்பெனி தானே கொடுப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்போ திவ்யா ஸ்மோக்கிங் ரூம்ல நிற்கும் போது மட்டும் நீ பாத்தியா?
திவ்யா ஸ்மோக்கிங் ரூம்ல நிற்கும் போது உள்ள ஏதோ என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்ப மட்டும் திவ்யா தூக்கி போட்டு அடி நடிச்சு அவெல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லி கேள்வி கேட்டல. இப்ப மட்டும் என்ன ஒரு விதமா முட்டு கொடுக்குறீங்க? உங்க அக்கா போனா மட்டும் கம்பெனி கொடுப்பாங்க, திவ்யா போனா மட்டும் உனக்கு தப்பாப்பா, திவ்யா போனா மட்டும் உன்னை தப்பா பேசுவியா? ஆனா சத்தியமா சொல்றேன்டா, ஸ்டாண்ட் எடுக்கீங்க தெரியுமா? எச்சத்தனமா இருக்கடா அவங்கள பார்க்கும் போது எனக்கு சத்தியமா சிரிப்பு தான் வருது. ஒரு பல பேர் இருக்காங்க ப்ரோ, நான் பல பேர் இந்த சீசன்ல கவனிச்சிட்டேன். நம்ம எச்ச வேலை பார்த்துட்டு இருக்கானு ப்ரோ, சத்தியமா நிறைய பேர் பார்த்துட்டேன், எச்ச வேலை பார்த்துட்டு இருக்கானு. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானு. சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த 2 பேரை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? இந்த 2 பேர் மைக்க கழட்டி அப்படி என்ன பேசினாங்க, அப்படி அவங்க என்ன பேசினாங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சு அக்கா 1 மணிக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ரூம் தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது என்னோட கருத்துப்பா, நான் பார்த்ததோட கருத்து. உங்களுக்கு அப்படி கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தப்பா பேசாதன்னு சொல்லி தூக்கிட்டு வரக்கூடாது. அப்படி தப்பா பேசினாங்க அவங்க என்ன கரெக்டா பேசினாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுட்டு நான் தப்பா பேசினேன் அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்ணு. ஓகேவா? சரி ஓகே गाइस, இத பத்தி உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்த்துறோம்.